ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்னைக்கு நம்ம சேனலில் காடையை வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறோம். இந்த தொக்கு சாதம் மட்டும் இல்லாமல் நீங்கள் எது கூட வேணாலும் பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். நார்மலாக செய்கிற மசாலா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பட்டர் மசாலா டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ வாங்க இந்த காடை மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 3 காடை, அது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 10 போல் முந்திரி பருப்பு, தேவையான அளவு உப்பு, அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7 பல் போல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ காடையை நம்ம கட் பண்ணிடலாம். நீங்கள் கடையில் கட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். நான் டிஸ்பிளே காட்டணுன்றதுக்காண்டி முழு காடையை வாங்கி கட் பண்ணுறேன். நீங்கள் கத்தியில் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். காடையை குழம்பு வைக்க பிடிக்கல, ரோஸ்ட் பண்ணணும்னா அதுவும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ காடையை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, மிளகாய், அது கூட கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி எடுக்கலாம். இது ஓரளவு வதங்கினாலே போதும். மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். தான் நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா மசாலா ஐட்டத்தையும் உள்ள சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில நல்லா ரோஸ்ட் ஆகணும். அப்பதான் அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். காடையில கோழியை விட சத்து இருக்கு. அதனால சிக்கன் அடிக்கடி எடுக்காம இந்த மாதிரி காடை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. அடுத்து பாருங்க, நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற காடைகளை உள்ள சேர்த்துறேன். இது நல்லா மசாலால போட்டாகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த காடை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பும் சேர்த்துக்க போகிறோம். இதை ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு ஆகிற டைம் தான் காடை வேகிறதுக்கும் ஆகும். இப்போ பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணியுமே ஓரளவு நல்லா பத்திருச்சு. இது கொஞ்சம் கெட்டியான தொக்கு மாதிரி தான் இருக்கு. பிரியாணிக்கு கூட நீங்கள் சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அந்த க்ரீமியான டெக்ஸ்சர் வரதுக்காண்டி நம்ம முந்திரி பருப்பு வச்சிருக்கோம்ல, அதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் பேஸ்ட் மாதிரி. இதை உள்ள சேர்த்துக்க போறோம். இது சேர்த்துக்கிறதுனால நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். அடுத்ததா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலை அதையும் தூவி நல்லா ஒரு பெரட்டிட்டு இறக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, சூப்பரான காடை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்மளோட சமையல் சம்பவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.